ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். ரியல்மி கிட்ட இருந்து நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய Realme GT Neo 3D இந்த ஸ்மார்ட் போன் கண்டிப்பா இந்த செப்டம்பர் மாதம் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இப்போ இந்த ஸ்மார்ட் போனுக்கான ஒரு மைக்ரோ சைட் Realme உடைய அஃபிஷியல் வெப்சைட்ல ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த செப்டம்பர் மாதம் லான்ச் ஆக போகுது. ஸோ அப்படி லான்ச் ஆக போகிற இந்த ஸ்மார்ட் போன்ல என்னெல்லாம் இருக்க போகுது, இவங்க இப்போ கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த மைக்ரோ சைட்ல இருந்து நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஸ்மார்ட் போனை பத்தி கிடைச்சிருக்கு அப்படின்ற அந்த கம்ப்ளீட் டீடைல தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Realme GT Neo 3D பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மார்க்கெட்டில் Realme கிட்ட இருந்து மோஸ்ட் சக்ஸஸிவ் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கக்கூடிய Realme GT Neo 2 அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே இன்னும் ஒரு சில விஷயங்களை நல்லா அப்கிரேட் பண்ணி நமக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. பட் ப்ரைஸிங் Realme GT Neo 2 விட இன்னும் கம்மியான பட்ஜெட்டுக்கு இந்த Realme GT Neo 3D மார்க்கெட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வகையில் Realme GT Neo 2 மார்க்கெட்டில் 32,000 செக்மெண்ட்டுக்காக இப்போ மார்க்கெட்டில் செல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை விட கம்மி அப்படின்னும் போது கண்டிப்பாக 30,000 செக்மெண்ட்டுக்கு இந்த Realme GT Neo 3Dல 8+128GB வேரியன்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல மார்க்கெட்ல மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்மார்ட் போனா இந்த ஸ்மார்ட் போன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு. அப்படி என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான டிசைன் லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்றத அஃபிஷியலா அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் போனுக்காக அவங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த மைக்ரோ சைட்ல என்ன மாதிரியான லுக்ல இந்த ஸ்மார்ட் போன் இருக்க போகுது அப்படின்றத ரிவீல் பண்ணிருக்காங்க. ரேசிங் ஃபிளாக் டிசைன் அப்படின்ற இந்த ஒரு டிசைன்ல தான், செக்டு டிசைன்ல, இந்த செஸ் உடைய போர்டு மாதிரியான ஒரு டிசைன்ல தான் இந்த ஸ்மார்ட் போன் இருக்க போகுது. கலர் ஆப்ஷன் 3 கலர் ஆப்ஷன் yellow, black, white இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். பட் எக்ஸாக்ட்டா என்ன கலர் ஆப்ஷன் அப்படின்றத அவங்க சொல்லல, அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஒரு 3 கலர் ஆப்ஷனோட இந்த மாதிரியான ஒரு டிசைனோட இந்த Realme GT Neo 3D இந்தியன் மார்க்கெட்ல வரப்போகுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.62 இன்ச்சஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான E4 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்க போகுது. இது போக 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் 1000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 1300 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூவோட இந்த ஸ்மார்ட் போனுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இருக்க போகுது. அண்ட் மொபைலுக்கான பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAhக்கான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்க போறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்க போகுது. இதை இப்போ அஃபிஷியலா இந்த மைக்ரோ சைட்லயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 80 வாட்ஸ்க்கான சார்ஜிங் தான் கொடுக்க போறோம் அப்படின்றத. அந்த வகையில் 5000 mAh பேட்டரி 80 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அப்படின்னும் போது உங்களால 50% 12 மினிட்ஸ்ல சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் 100% 25 மினிட்ஸ்க்குள்ளேயே சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதனால கண்டிப்பா ஒரு நல்ல ஃபாஸ்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் ஒரு பெரிய பேட்டரி பேக்கப்பும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனா தான் இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு இருக்க போகுது. அண்ட் மொபைலுக்கான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே தெரியும் Snapdragon உடைய ஒரு சிப்செட் தான் கொடுக்க போறாங்க அப்படின்றத அதையுமே அஃபிஷியலா இந்த மைக்ரோ சைட்லயுமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் Snapdragon உடைய Snapdragon 870 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு கொடுக்க போறாங்க. இந்த Snapdragon 870 கொஞ்சம் பழைய சிப்செட்டா இருந்தாலும் இப்போ வரைக்கும் மவுஸ் குறையாத ஒரு சிப்செட்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஆப்டிமைசேஷனோட Snapdragon கிட்ட இருந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தாறுமாறா ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த சிப்செட்ல கண்டிப்பா இருக்கும். இது கூடவே LPDDR4X RAM டைப் UFS 3.1 ஸ்டோரேஜும் இருக்க போகுது. அண்ட் கேமிங் டர்போ மோட் 3.0 ஓட இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி Realme GT Neo 2ல இதே Snapdragon 870 தான், பட் GT மோட் 2.0 வந்துச்சு. ஸோ அது 3.0 கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இங்க கொடுக்க போறாங்க. ஸோ இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு சின்ன அப்கிரேடேஷனா இருக்க போகுது. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் Realme GT Neo 2 அதே அளவுக்கு தான் இதுலயும் நமக்கு கிடைக்கும். மற்றபடி இந்த மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கம் 3 கேமரா இருக்க போகுது. பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான இந்த ஒரு பிரைமரி கேமரா, Sony IMX766 சென்சார், ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்க போகுது. இது போக சப்போர்ட்டிவ்க்கு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற அந்த ஒரு யூஷுவலான கேமரா தான் கொடுக்க போறாங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் Realme GT Neo 2 அதே அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கும். பெரிய லெவல்ல எந்த ஒரு மேஜரான டிஃபரன்ஸும் இருக்காது. ஜஸ்ட் ஆப்டிமைசேஷன் லெவல்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனா ஏதாவது மோட்ஸ் இன்க்ளூட் பண்ணி கொடுத்தா உண்டு. பட் அதெல்லாம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் மோஸ்ட்லி Realme GT Neo 2 அளவுக்கு தான் இருக்கும். செல்ஃபி கேமரா அதே மாதிரி 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுக்குறாங்க. இது போக மொபைல்ல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கண்டிப்பா இருக்க போகுது. அண்ட் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் Dolby Atmosக்கான சப்போர்ட் இருக்க போகுது. Android 12க்கான அப்டேட்டட் OS Realme UI 3.0 ஓட இந்த ஸ்மார்ட் போன் வரும். அண்ட் இதுல லிக்விட் கூலிங் டெக்னாலஜிக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் கூலிங் பிளஸ் அப்படின்ற இந்த ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி 4129 மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கான ஒரு ஏரியாவோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுவுமே ஒரு சின்ன அப்கிரேடேஷனா இருக்க போகுது. ஆல்ரெடி Snapdragon 870 அந்த அளவுக்கு பெருசா நமக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே கொடுக்காது. இதுல ஒரு நல்ல கூலிங் சிஸ்டமும் கொடுக்குறாங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ்ல
எந்த ஒரு லேகும் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்க முடியும். அந்த வகையில் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய Realme GT Neo 2 அதே தான். அதில் இருந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மெயினாக இந்த 80 வாட்ஸ்க்கான சார்ஜர், பெர்ஃபார்மன்ஸில் கேமிங் டர்போ மோட் 3.0 மாதிரியான ஒரு சில விஷயங்களை மட்டும் லைட்டாக அப்கிரேட் பண்ணி அதை விட இன்னும் கம்மியான பட்ஜெட்டுக்கு 30,000 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டுக்காக இந்த Realme GT Neo 3T இந்தியன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் லான்ச் ஆக போகுது. அண்ட் லான்ச் டேட் என்ன அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. பட் மோஸ்ட்லி இந்த செப்டம்பர் மிடில் 14-15 மாதிரியான அந்த டேட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ லான்ச் டேட் வந்ததுக்கு அப்புறமா அதை நான் இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்றேன். மற்றபடி இப்போதைக்கு இந்த Realme GT Neo 3T பத்தி இருக்கக்கூடிய லீக்ஸ் இதுதான். அது எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ யாரெல்லாம் இந்த ஸ்மார்ட் போனுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றத அப்படியே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க.